கிறிஸ்துவில் பிரியமுள்ள இறை சொந்தங்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நற்கருணை ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக பிரசன்னமாயிருக்கின்றார். நற்கருணை ஆண்டவரோடு வாழ்ந்து கொண்டிருப்பது எவ்வளவு மகிழ்ச்சியானது. நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக அமர்ந்து அவரோடு ஜெபிக்கப்படுகின்ற அந்த மணித்துளிகள் எவ்வளவு சிறப்பானது. நம்மை படைத்து நம்மை உருவாக்கி வழிநடத்தி கொண்டு இருக்கின்ற உண்மையுள்ள தெய்வத்தோடு நேர்முகத்தோடு பேசுவது எவ்வளவு சிறந்தது. இந்த நற்கருணை தான் இன்று வரை நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு வருகின்றது. இந்த நற்கருணை பிரசன்னம்தான் உங்களையும் என்னையும் இன்று வரை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றது, வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. பலவீனங்கள் வந்துவிடாதபடிக்கு நம்மை ஆசீர்வாதத்தில் வைத்துக் கொண்டிருக்கின்றது. இந்த நற்கருணை பிரசன்னம்தான் உலக மக்களுக்கு உயிராக உணவாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த பிரசன்னம் இன்று உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்றது. இந்த நற்கருணை பிரசன்னம் உங்களோடு கடந்து வர வேண்டுமா? நற்கருணை பிரசன்னம் உங்க வீடுகளுக்குள் கடந்து வர வேண்டுமா? இந்த நற்கருணை பிரசன்னம் உங்க சிந்தையை ஆட்கொள்ள வேண்டுமா? இந்த நற்கருணை பிரசன்னம் உன் இதயத்தை சுத்தம் செய்து உன் இதயத்தோடு கடந்து வர வேண்டுமா? ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஆண்டவரோடு இணைந்திருங்கள். நற்கருணை ஆண்டவர்தான் நமக்கு எல்லாமாக இருக்கின்றார். இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். இதோ உடலாகவும் இரத்தமாகவும் உயிரோடு நின்று கொண்டு இருக்கின்ற நற்கருணை ஆண்டவரை காணொளியின் வாயிலாக நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். உங்களுடைய சிந்தைகளை இந்த காணொளியோடு இணைத்து நற்கருணை பேழையோடு நற்கருணையில் இருக்கின்ற உயிருள்ள ஆண்டவரை உணர்ந்து சிந்தித்து நாம் பார்க்கப்படுகின்ற போது அந்த பிரசன்னமாயிருக்கின்ற அன்பு தெய்வம், அந்த நற்கருணை பிரசன்னம் நம்மோடு கடந்து வருவார். அந்த நற்கருணை வீட்டிற்கு ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். நம் எண்ணங்களில் தெளிவை கொடுப்பார், எண்ணங்களில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இதையெல்லாம் நாம் இழந்து தவித்துக் கொண்டு இருக்கின்றோமோ அதற்கு ஏற்ற பதில் அளிக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். எதற்காக கண்ணீரோடு கவலைகளோடு இருந்து கொண்டு இருக்கின்றீர்களோ அதெல்லாம் மாற்றக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். எதற்காக பயந்து ஒளிந்து கொண்டு இருக்கின்றீர்களோ அதற்கு விடை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். ஆலோசனை தரக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றார். எப்போதும் கவலையோடு இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள், கண்ணீரோடு இருந்து கொண்டு இருக்கின்றீர்கள், ஆண்டவர் நிச்சயமாக கண்ணீரை துடைப்பார், கவலைகளை மாற்றுவார். நோய்களுக்காக பயந்து கொண்டிருக்கின்ற வேலையில கூட ஆண்டவர் பரிசுத்தமாக நோய்களை மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். விசுவாசமுள்ள பிள்ளைகளாக எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றீர்களோ அந்த காரியங்களை இந்த பாதத்தில் ஒப்புக் கொடுங்க. நம்பிக்கையோடு ஜெபிங்க. ஆண்டவர் நிச்சயமாக அதில் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இந்த காணொளியோடு இணைந்து ஜெப வேலை முடியப்படுகின்ற போது உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் நிச்சயமாக பதில் கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். திருப்பாடல் 119 145வது இறைவார்த்தை, முழு இதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன்,
ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். திருப்பாடல் 119 145 இறை வார்த்தையில், முழு இருதயத்தோடு உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன், ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். இந்த இறை வார்த்தையை நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொண்டு ஆண்டவரோடு ஜெபிக்க இருக்கின்றோம். யாரெல்லாம் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார்களோ கண்டிப்பாக ஆண்டவர் மன்றாட்டை கேட்டு நமக்கு பதில் அளிக்கக்கூடியவராக இருக்கின்றார் என்ற விசுவாசம் உள்ள வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டு உருக்கமான விதத்தில் இன்று ஆண்டவரோடு ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இந்த வேளையில் நீங்கள் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, நீங்கள் எந்த தேவைக்காக காத்து கொண்டு இருக்கின்றீர்களோ, எந்த மன்றாட்டை வைத்து நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ, எந்த விண்ணப்பங்களை வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ அனைத்தையும் நினைவுபடுத்தி இந்த காணொளியில் நற்கருணை ஆண்டவரோடு ஒப்புக் கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை கொடுத்தமைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா, அந்த நாளின் வழியாக ஆண்டவரே உம்மை நோக்கி ஜெபிப்பதற்கு எனக்கு இப்படியாக ஒரு இணைப்பெண் வாயிலை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, யூடியூப் வழியாக எத்தனையோ காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் ஆண்டவரே. இந்த சிறிய மணித்துளில கூட இப்படியான ஒரு பதிவை இந்த காணொளியில் நாங்கள் பார்க்கப்படுகின்றது ஆண்டவரே, மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, என்னுடைய காயங்களுக்கு மருந்தாக இருக்கின்றது ஆண்டவரே. அப்பா, என்னுடைய வேதனைக்கு ஆறுதலாக இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா, நான் தனிமையில் சும்மா இருந்து கொண்டு இருக்கின்ற போது ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கப்படுகின்ற போது ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, இப்படியான ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த வேலையில கூட ஆண்டவரே, அப்பா, நான் என்ன முழு மனதோடு ஆண்டவரே நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும் என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, என்னுடைய எல்லா விசுவாசத்தையும் ஆண்டவரே அப்பா உங்கள் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் முழு இருதயத்தோடு ஆண்டவரே உங்கள் பாதத்தை நோக்கி நான் வந்து இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் முழு இதயத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி நான் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என் முழு இதயத்தோடு ஆண்டவரே உம்மை மன்றாடி கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, என் முழு இதயத்தோடு ஆண்டவரே என்னை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய பாவ பலவீனங்கள் எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் சிந்தனைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் செவியை ஒப்புக் கொடுக்கிறேன், கண்களை ஒப்புக் கொடுக்கிறேன், காதுகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னுடைய உடல் உள்ள உறுப்புகளை எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எதெல்லாம் எனக்கு பலவீனமாக இருந்ததோ ஆண்டவரே, என்னுடைய பாவ பலவீனங்கள் செய்வதற்கு ஆண்டவரே என்னுடைய உடல் உறுப்புகள் எதெல்லாம் காரணமாக இருந்ததோ எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய ரத்தத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னுடைய இதயத்தை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, நான் வாழ்வதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கிறது எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, எல்லாமே நீங்க கொடுத்தது ஆண்டவரே. எல்லாம் நீங்க என்னை பார்த்து உருவாக்கினது ஆண்டவரே. எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல வாழ்வதற்கு ஆண்டவரே அப்பா எத்தனையோ தடைகள் தடுமாற்றங்கள் ஆண்டவரே. அப்பா, எப்படி இந்த உலகத்துல நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே, எப்படி எங்களை வாழ வைத்துக் கொண்டு இருக்கிறீங்க என்று ஆண்டவரே தெரியாத நிலையில் நின்று கொண்டு இருக்கின்றேன் ஆண்டவரே. அப்பா, தெரியாத நிலையில் நின்று கொண்டு இருக்கின்றேன். ஒவ்வொரு விடியல்களும் ஆண்டவரே அப்பா பல கோணங்களில பல ஆசீர்வாதங்கள் இருந்தாலும் அதை காட்டிலும் துன்பங்கள் நிறைய வருகிறது ஆண்டவரே. அப்பா, என்னால் தாங்க முடியல, துன்பங்களை தாங்க முடியல. பிரச்சனைகள் எங்கிருந்து வருது, எப்படி வருதுன்னே தெரியவில்லை ஆண்டவரே. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆண்டவரே நான் விடை தேடுவதற்கு முன்பாக அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து நிற்கின்றது ஆண்டவரே. அப்பா, இது எப்படி எல்லாம் உருவாகுது எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே. நன்மை செய்தாலும் பிரச்சனைகள் வந்து விடுகிறது, அமைதியாக இருந்தாலும் பிரச்சனைகள் வந்து விடுகிறது ஆண்டவரே. அப்பா, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? அப்பா, நான் எங்க போய் சொல்லுவேன்? எதை பேசுவது ஆண்டவரே? அப்பா, எதை சிந்திப்பது ஆண்டவரே? எங்க போனாலும் ஆண்டவரே
அப்பா எல்லாமே முட்டுக்கட்டையாக இருக்கிறது. எதை சிந்தித்தாலும் அது நேர்மையான பாதைகள் அல்ல ஆண்டவரே. எந்த கேள்விக்கு விடை தேடினாலும் அது எல்லாமே தவறாகத்தான் ஆண்டவர் இருந்து கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. அப்பா நான் என்ன செய்வது ஆண்டவரே? நான் எதை வைத்து ஜெபிப்பது ஆண்டவரே? அப்பா நீங்க எனக்கு மனம் இறங்கி ஆண்டவரே, நீங்க என் உள்ளத்தில் கடந்து வந்த ஆண்டவரே. அப்பா இந்த பிரசன்னா ஆண்டவரே என்னை ஆள்கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எதையெல்லாம் தேவை, என்னெல்லாம் செய்யணும் என்பதை ஞானத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா என்னோடு பழகி கொண்டு இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரே வெவ்வேறு கோணங்கள்ல வெவ்வேறு சிந்தனைகள்ல யார் உண்மையுள்ளவர்கள் ஆண்டவரே, யார் எதிரானவர்கள், யார் பொய்யானவர்கள் என்று ஆண்டவரே என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை ஆண்டவரே. அப்பா யாரிடத்திலும் மனம் திறந்து பேச முடியாத நிலை ஆண்டவரே. அப்பா அது எல்லாமே எனக்கு பாதகமாக வந்து விடிந்து விடுகிறது ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில தான் ஆண்டவரே இந்த நற்கரணை ஆண்டவரோடு பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா நீங்க உண்மையுள்ள தெய்வம் ஆண்டவரே. அப்பா என்னை படைத்து உருவாக்கின தெய்வம் ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஆண்டவரே என்னுடைய பாடுகளை, வேதனைகளை, மன்றாட்டுகளையோ விண்ணப்பங்களையோ உம்மை நம்பி ஒப்பு கொடுக்கிறேன், உம்மை நம்பி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் சிந்தனையில் இருக்கக்கூடிய எல்லா விண்ணப்பங்களையும் உம்மை நம்பி ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா என் முழு மனதோடு ஒப்பு கொடுக்கிறேன், என் முழு இதயத்தோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா என் மன்றாட்டை கேட்டருங்க. அப்பா என்னுடைய விண்ணப்பங்களை கேட்டருளுங்க ஆண்டவரே. நீங்க எனக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. என்னை படைத்து உருவாக்கின ஆண்டவரே உமக்கு தெரியும் அப்பா என்னுடைய நிலை என்ன, என்னுடைய பலவீனங்கள் என்ன, எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. அப்பா உமது பிள்ளைய வாழ்வதற்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. ஒரு பிரச்சனையில் இருந்து எப்படி நீங்க மீட்டு எடுத்து வெளியில வரணும் என்பதை ஆண்டவரே சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா சொல்லிக் கொடுங்க. நீதியின் பாதையில் என்னை நடத்துங்க ஆண்டவரே. வழி தவறி நாம் போகக்கூடாது ஆண்டவரே. மாற்று பாதையில் சென்று விடக்கூடாது. பிசாசானவன் ஆண்டவரே என்னை ஜோலனை காமித்து மாற்று பாதைக்கு இழுத்து சென்று விடக்கூடாதபடிக்கு தேவனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா பொல்லாத மக்கள் வழியாக ஆண்டவரே வெவ்வேறு சிந்தனைகளை கொடுத்து வெவ்வேறு ஆன அறிவுரைகளை கொடுத்து ஆண்டவரே உமது பாதையில் என்று என்னை பிரித்து விடாதபடிக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமா கொடி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த இடங்களில் கூட கலங்கி நிற்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஆசீர்வாதங்களை கொடுங்க ஆண்டவரே. அப்பா யாரெல்லாம் முழு மனதோடு நம்மோடு பேசிக்கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களுக்கு விண்ணப்பங்களை கேளுங்க ஆண்டவரே. அவர்களுக்கு குறைவை நிறைவாக மாற்றி கொடுங்க தகப்பனே. ஆண்டவரே பிள்ளைங்க எல்லாம் முழு மனதோடு ஜெபித்து கொண்டு இருக்கின்றார். அப்பா நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. அப்பா மனம் இறங்குங்க ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே ஏதோ நிரந்தரம் இல்லை அப்பா. அப்பா இந்த உலகத்துல ஏதோ உண்மை இல்லை ஆண்டவரே. அப்பா யாரிடம் போய் உண்மையை பேசுவது என்று கூட தெரியாத நிலை ஆண்டவரே. அப்பா எங்களை சுத்தி இருக்கிற உலக மக்கள் ஆண்டவரே எல்லா மாயையாக இருந்து கொண்டு இருக்கிறது. உம்மை நம்பிதானே வந்து இருக்கின்றோம் அப்பா. உம்மை நம்பிதானே வந்து இருக்கின்றார்கள் ஆண்டவரே. நீங்க மனம் இறங்குங்க தகப்பனே. நற்கரணை ஆண்டவர் தான் உயிருள்ள ஆண்டவர் என்று நம்பிக்கொண்டு இருக்கின்றோம். இந்த வேலையில கூட ஆண்டவரே நீங்க கொடுத்த அந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே நாங்கள் வார்த்தையை வச்சு ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா என் முழு இதயத்தோடு நான் ஆண்டவரே மன்றாடுகிறேன் ஆண்டவரே. விண்ணப்பங்களை கேட்ட ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க வேண்டுமா கொடு ஜெபிக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்கின்ற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. அப்பா ஒரு சிந்தையில் தெளிவை கொடுப்பீராக ஆண்டவரே. அது காதுகளோடு நீங்க பேசுவீராக ஆண்டவரே. இன்று முதல் ஆண்டவரே அவர்களாக வாழக்கூடாது ஆண்டவரே. உமது சாயலாக உமது சிந்தனையோடு உமது இதயத்தோடு உமது இரத்தத்தோடு ஆண்டவரே உமது உறுப்புகளோடு அப்படியாக பிள்ளைகள் வாழ்ந்த ஆண்டவரே. அப்பா அவர்களும் கிறிஸ்துவாக ஆண்டவரே இன்னொரு கிறிஸ்துவாக வாழ்வதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே பிள்ளைகளை தொட்டு பேராக தொட்டு ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக. இனிமேல் மனக்குழப்பங்கள் வேண்டாம், மன கஷ்டங்கள் வேண்டாம், மன போராட்டங்கள் வேண்டாம். நீ என் அருகில் வந்து விட்டால், நீ என்னோடு நெருங்கி வந்து விட்டால் நான் உன்னை தேற்றுவேன்,
நான் உனக்கு கேடயமாக இருப்பேன். பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். நான் உன்னோடு இருக்கின்றேன். நான் படாத துன்பம் அல்ல, நான் படாத வேதனைகள் அல்ல, நான் படாத அவமானங்கள் அல்ல, எல்லாம் பிதாவுக்காக, என்னை அனுப்பினவருக்காக என்னையே நான் ஒப்புக் கொடுத்தேன். என்னையே நான் ஒப்புக் கொடுத்தேன். மகளே, மகனே, கலங்காத, நான் உன்னோடு இருக்கின்றேன். நான் உன்னோடு இருக்கின்றேன். உனக்காகத்தானே நான் எல்லாம் விட்டு கொடுத்து பேச்சுகளுக்கு சிலுவையை நான் ஏற்றுக்கொண்டேன். இது உனக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். உன்னை நான் பார்த்து கொண்டு இருக்கின்றேன். எப்போதெல்லாம் இயேசுவே என்று தேடி வருகின்றாயோ, உன் குரலுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். நீ கூப்பிடப்படுகின்ற போது, ஐயோ என் மகனே, மகளே, என்ன என்று கேட்கக்கூடிய பரிசுத்தராக நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். உன் தந்தையை நோக்கி கூப்பிடு. நீ கூப்பிடுகின்ற போது நான் உன் குரலுக்கு செவிசாய்க்கக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கின்றேன். கவலைப்படாதே, கண்ணீர் சிந்தாதே, எல்லாம் நான் சிந்திவிட்டேன். நீ எனக்காக வாழ், நீ எனக்காக ஒப்புக்கொடு, நீ எனக்காக வாழ, நீ எனக்காக ஒப்புக்கொடு, நான் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்கிறேன். மகளே, மகனே, இதோ என் பிரசன்னம், இதோ என் உடல், என் ரத்தம், இதை ஒவ்வொரு நாளும் நீ புசிக்கப்படுகின்ற போது என் ஆற்றல் உன்னோடு இருக்கும், என் பிரசன்னம் உன்னோடு இருக்கும். நீ தவறான வழியில் போக மாட்டாய், தவறை சிந்திக்க மாட்டாய், கவலைப்பட மாட்டாய். எப்போதெல்லாம் உனக்கு சோதனை வருகின்றதோ, வேதனை வருகின்றதோ, இயேசுவே என்று கூப்பிடு. நான் உன் அருகில் நிற்பேன், நான் உன் அருகில் நிற்பேன், நான் உன் அருகில் நிற்பேன். கலங்காதே, கவலைப்படாதே. நீ கவலைப்பட்டால் என் இதயம் தாங்காது. நீ கவலைப்பட்டால் என் இதயம் தாங்காது. நீ என் மகனாக இருப்பதால், நீ என் பிள்ளையாக இருப்பதால் கண்டிப்பாக நான் உன்னோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். கவலைப்படாதே. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கும். நீ முழு மனதோடு என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன் குரலுக்கு செவி சாய்ப்பேன். ஆண்டவர் இந்த நாளிலே இப்படியாக நம்மளோடு பேசிக் கொண்டு இருக்கின்றார். ஆண்டவர் இப்படியாக நம்மளை தேற்றிக் கொண்டு இருக்கின்றார். கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு கதவுகளை திறந்து கொடுப்பார், ஒரு ஒளியை காணச் செய்வார். பரலோகத்திலிருந்து ஒரு தரிசனம் ஒவ்வொருவரையும் தேடி வரும். ஆண்டவர் பாதத்தில் ஒப்பு கொடுத்து எல்லா விண்ணப்பங்களும் நிறைவேறிவிட்டது என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் இதை நிறைவு செய்வோம். ஆண்டவர் தான் நம்ம ஜபங்களை கேட்டு இருக்கின்றார். ஆண்டவர் தான் நம் விண்ணப்பங்களை கேட்டு இருக்கின்றார். ஆண்டவர் தான் எல்லாமாக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் நிச்சயமாக இந்த நாளில் பெரிய ஒரு மாற்றத்தை கொடுப்பார். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் தான் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துறையிலும் ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கப்படுகின்ற போது எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாய் நடக்கும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. கவலைகள் வேண்டாம், கண்ணீர்கள் வேண்டாம். ஆண்டவரே, பரலோக ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.